கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்தா எப்படி சமாதானம் செய்யறதுன்னு திருக்குறள் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள், செல்ல கோப சண்டைகள் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு திருவள்ளுவரே சொல்றாருங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட அன்பு முற்றி போன பழம் அழுகுன மாதிரியும் முற்றாத பிஞ்சு மாதிரியும் வீணா போயிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கற்காயும் அற்று. அந்த சின்ன சண்டைகள் எப்படி இருக்கணும்னா, சாப்பாட்டுல உப்போட அளவு எப்படி சரியா இருக்கணுமோ அப்படி இருக்கணுங்க. ஒருவேளை சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருந்தா சாப்பிட முடியாது, உப்போட அளவு குறைஞ்சதுன்னா அது சுவையாகவும் இருக்காது. அதனால கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய சண்டைகள் உப்போட அளவு சரியா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, உப்பமைந்தச்சால் புலவி அது சிறிது மிக்கச்சால் நீலவிரல். கணவன் மனைவி இருவருமே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய குறள் தாங்க இது. ஒருவேளை உங்க வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா அப்ப உப்பு கூடுதுன்னு சொல்லி பார்த்து உங்க சண்டைய குறைச்சிக்க பாருங்க. திருவள்ளுவர் காலத்துல கணவன் மனைவிக்கிடையே சண்டை போட்டு பேசாம இருக்கும்போது அப்போ அந்த அமைதியை உடைக்கிறதுக்காக ஹச்சுன்னு தும்முவாங்களாம். அப்படி ஹச்சுன்னு தும்மும் போது மனைவி நல்லா இருங்கன்னு வாழ்த்துவாங்களாம். அதுக்காகவே தலைவன் ஹச்சுன்னு தும்மி தலைவிய பேச வச்சிடுவாங்கன்னு திருவள்ளுவர் அழகா எழுதியிருக்காருங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, ஊடிருந்தே மா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து. இந்த மாதிரி திருக்குறள் தொடர்பான வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.